எல்லோருக்கும் வணக்கம். தமிழ்நாடு மாநில வணிகர் சங்கங்கள் அனைவருக்கும் அன்பான வேண்டுகோள். கடந்த கால சட்டம் தமிழ்நாட்டில் உள்ள டிஎன் வேட் சட்டமாக இருந்தாலும் சரி, டிஎன்ஜிஎஸ்டி சட்டமாக இருந்தாலும், தமிழ்நாடு மாநில தற்போதுள்ள ஜிஎஸ்டி அதிகாரிகள் முன்பு வணிக வரி அதிகாரிகள் ஏதாவது தாக்கல் செய்ய வேண்டும் என்றால் வணிகர்களுக்கு கடிதத்தின் மூலியம்தான் தெரியப்படுத்துவார்கள். அதுதான் நடைமுறை. ஆனால் ஜிஎஸ்டி வந்த பிறகு கடந்த 8 ஆண்டுகளில் முதல் 3 ஆண்டுகளை கடந்து தற்போது 2021-22 ஆண்டுக்கான குறிப்பாக ஃபுல்லி எக்ஸம்ப்டட் கமாடிட்டிஸ் முழுமையாக வரி விலக்கு செய்யக்கூடிய வணிகர்களுக்கு கடந்த மாதம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வணிகர்களுக்கும் இமெயில் மூலம் மட்டுமே தெரியப்படுத்துகிறார்கள். இது முழுமையாக வணிகர்களுக்கு போய் சேரவில்லை. குறிப்பாக கடந்த 8 ஆண்டுகள் ஜிஎஸ்டியில் அனைத்து விஷயங்களுமே இமெயில் மூலம் மட்டுமே வணிகர்களுக்கு தெரியப்படுத்துவதால் தான் 95% பிரச்சனைகள் ஏற்படுகிறது, அதிக பொருளாதார இழப்புகள் ஏற்படுகிறது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டிபிக்கள் வணிகர்கள் மோதல் போக்கும் ஒருபுறம், மறுபுறம் குறிப்பாக வரித்தொழில் செய்யக்கூடிய தமிழ்நாடு ஜிஎஸ்டிபிக்கள் வரி ஆலோசகர்கள் மற்றும் அகில இந்திய ஜிஎஸ்டிபிக்கள் வரி ஆலோசகர்கள் அதிக பொருளாதார இழப்புகளை, சங்கடங்களை, மன வருத்தங்களை சந்திக்கிறோம். அதன் மூலம் பல லட்சக்கணக்கான கணக்குகள் ஜிஎஸ்டி எண்கள் தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகள் மற்றும் மத்திய கலால் மற்றும் சுங்க இலாக்க அதிகாரிகள் மற்றும் இந்தியாவில் உள்ள 34 மாநில மற்றும் யூனியன் பிரதேச ஜிஎஸ்டி அதிகாரிகளால் பல லட்சக்கணக்கான ஜிஎஸ்டி எண் கணக்குகள் கேன்சல் செய்யப்பட்டன. அதற்கு ஒரே ஒரு காரணம், 6 மாதங்கள் அந்த வணிகர் தொடர்ந்து இ-ஃபைலிங் செய்யாத காரணத்தினால்தான். ஆக இவற்றையெல்லாம் வணிகர் சங்கங்கள், குறிப்பாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்கள், தமிழ்நாட்டின் 38 மாவட்ட வணிகர் சங்கங்கள் உள்ளன. இவற்றையெல்லாம் குறைதீர்க்கும் கூட்டங்கள் நடைபெறக்கூடிய சென்னை, மதுரை மற்றும் திருச்சி போன்றவற்றிற்கு வணிகர் சங்கங்கள் சென்று இனிமேல் இ-ஃபைலிங் செய்யாமல் இருக்கக்கூடிய காலம் 6 மாதம் என்பதை ஓராண்டாகவும் மீண்டும் பழைய கால நடைமுறையான வணிகர்களுக்கு கடிதத்தின் மூலம் தெரியப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுதுதான் சில்லறை வர்த்தகம் காக்கப்படும். சில்லறை வர்த்தகத்தை நம்பி தொழில் செய்யக்கூடிய வரி ஆலோசகர்கள் அவருடைய வாழ்வு மேம்படும் என்பதோடு அவர்கள் வாழ்வு காக்கப்படும். ஆக இவற்றையெல்லாம் வணிகர் சங்கங்கள் செவிமடுத்து காது கொடுத்து கேட்டு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியின் நோக்கம். வணிகர் சங்கங்கள் போன்று வரி ஆலோசகர் சங்கங்களும், தமிழ்நாட்டில் உள்ள அகில இந்திய வணிகர் சங்கங்களும் வரி ஆலோசகர் சங்கங்களும் அரசாங்கத்திற்கு இமெயில் மூலம் தெரியப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ், ஜிஎஸ்டி பிராக்டிஷனர். இது ஒன்றுதான் நம்மை காக்கும்.